ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவுட் டு வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து போயா மைக் இருக்குது. அதான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நோட்டிஃபிகேஷன் வரக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயா BOYM1ஓட மைக் பாக்ஸு. இப்போ நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாட்டம்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மைக் இருக்குது. மைக் வந்து ஒரு பவுச்சில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, இருந்தாலும் நமக்கு வந்து மைக் வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரண்ட்டி கார்டு இருக்குது. வாரண்ட்டி கார்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து போயா பைக்கோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கம் பக்கமாக இருக்குது. இதை நம்ம யாரும் படிக்க மாட்டோம். சரி, இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒன்றும் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான், இதுக்குள்ளே தான் நான் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பவுச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலர் மைக் அந்த பின் பண்ணுறது, அப்புறம் DSLRோட கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு செல்லு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த செல்லு வந்து நமக்கு ஃப்ரீயாகவே வருது கூடயே. இது நம்ம வந்து அந்த போயா மைக்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம DSLR கேமராஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த மைக்கில் வந்து மேலே அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது இதுவும். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காலரில் வந்து நம்ம பின் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்து அந்த கவருக்குள்ளே இருந்துச்சு. வேறு வந்து கவருக்குள்ளே எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைக் இருக்குது. மைக்கை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப லாங் கேபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த கேபிள் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்னமோ ஒரு வெள்ளை கலர் என்னமோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரில, அதுமோ பஞ்சு மாதிரி இருக்குது. சரி, இது அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம மைக்கோட ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். வந்து இந்த கேபிள் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு போயான்னு சொல்லி போட்டு ஒன்று ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஒயரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து மேலத்தெல்லாம் வந்து கேமராக்கான கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணால் கீழே ஆன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமரா ஆன் பண்ணும்போது மேலே தள்ளிட்டு ஸ்மார்ட் ஃபோன்னா கீழே அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைக் வந்து நம்ம செல்லு பேட்டரி கொடுத்துருந்தாங்களா, அந்த பேட்டரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான இடம் தான் இது. இங்கே வந்து நம்ம போகணும். இப்போ நம்ம வந்து அந்த மைக்குக்கான பேட்டரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஓகே, இதை எப்படி இப்போ நம்ம போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த மைக்குக்கான செல்லை வந்து இப்போ நம்ம வந்து பேட்டரி வந்து ப்ளக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து மைக் வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த மைக்கோட ஓவர்வியூ. நீங்கள் வந்து மேலே தள்ளினீங்கன்னா கேமராக்கான கனெக்ட் பண்ணிக்கலாம், கீழே வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போயா மைக்கில் தான் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் வரக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.